எல்லோருக்கும் வணக்கம். போன பதிவுல நம்ம அ பரிமேலழகருடைய சிறப்ப பார்த்தோம். அந்த மாரி இந்த பதிவுல நம்ம திருக்குறளுக்கான பெயர் காரணம், திருவள்ளுவருக்கான பெயர் காரணம் இதெல்லாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பரிமேலழகருடைய சிறப்புக்கு பல உதாரணங்கள் சொன்னேன். அதனைத் தொடர்ந்து அவர மாதிரி மேற்கோள் சொன்னவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா, அவர் பரிபாடலுக்கும் உரை செய்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது அதுவாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, அவர் என்னென்ன நூல்ல இருந்தெல்லாம் அவர் மேற்கோள் சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த வரிசையில் அந்த பட்டியல படிக்கிறேன் கேளுங்க. அகநானூறு, இறையனார் அகப்பொருள், கலித்தொகை, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், சிறுபானாற்றுப்படை, சீவக சிந்தாமணி, திரிகடுகம், திருச்சிற்றம்பலக் கோவையார், திருவாய்மொழி, தொல்காப்பியம், நற்றிணை, நாலடியார், நான்மணிக்கடிகை, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, குறிஞ்சிப்பாட்டு, பொருநராற்றுப்படை, மணிமேகலை, மதுரை காஞ்சி, முத்தொள்ளாயிரம், வளையாபதி. இத்தனை நூல்ல இருந்து மேற்கோள் சொல்லியிருக்காரு. அப்படின்னா 2 விஷயம் புலனாகுது. ஒண்ணு, அவர் பொருத்தமாக அங்கங்கேருந்து மேற்கோள் சொல்லணுங்கிறதுக்கு இத்தனை நூலையும் படிச்சிருக்காருன்னு ஒரு பொருள். இன்னொன்னு, இவருக்கு முன்னாடி உரையாசிரியர்கள், பிரவச்சன கர்த்தாக்கள், அல்லது சத்சங்கத்துல பேசக்கூடிய சொற்பொழிவுகள் இதெல்லாம் அவர் கேட்டு, அவர் குருவின் வாயிலாக கேட்டு, அவர் அதுக்கு அதெல்லாத்தையும் அவர் தொகுத்து அங்கங்க எங்கெங்க தொட்டு காமிக்கணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னும் புலனாகுது. அதுவும் பரிமேலழகருடைய இன்னொரு சிறப்பு தான். இப்ப நம்ம திருவள்ளுவர் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணத்த பத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன்னு நெனைக்கிறேன். திருவள்ளுவ மாலை அப்படின்னு ஒரு 53 புலவர்கள் மொத்தமா 55 பாடல்களுக்கான தொகுப்பு தான் அந்த அந்த நூல். அதுவுமே இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நம்ம அதையே ஒரு தனி தொடராக ஒவ்வொரு செய்யுளாக பார்க்கலாம். அதுல முதல் செய்யுள் வந்து அசரீரி வாக்காகவும், 2வது செய்யுள் நாமகளின் வாக்கு, சரஸ்வதியின் வாக்காகவும், அதனைத் தொடர்ந்து 53 புலவர்கள், தமிழ் புலவர்கள் அவர்களுடைய செய்யுள். திருவள்ளுவரையும், திருக்குறளையும் சிறப்பிச்சு. அதுல அந்த 55 பாடல்கள் தான். அதுல அசரீரி வாக்கு முதல் செய்யுள். அத மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க. "திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு உருத்தகு நல்பகை ஒக்க இருக்க ருத்ரசன்மன் என உரைத்து வானில் ஒருக்க ஓ என்றதோர் சொல்" அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. அதுல திருத்தகு தெய்வ திருவள்ளுவரோடு, திரு அப்படின்னா ரொம்ப சில தெய்வீகத்தன்மை கொண்டதுமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரோடு, திருக்குறளோடு எத வைக்கணும்? எத வந்து அதோட இணையாக வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ருத்ரசன்மர் அப்படின்னு. அதாவது என்னன்னா, அ உப்பூரி உப்பூரி குடிக்கீழார் அப்படிங்கிறவருடைய மகனான ருத்ரசன்மன் அப்படின்னு. அவர் தான் வந்து அகநானூற அ அத வந்து தொகுத்ததாக சொல்லுவாங்க. அதற்கு இணையாக வையுங்க அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டதாக ஒரு வரக்கூடிய ஒரு பாடல் தான். இதிலிருந்து தான் நம்ம திருவள்ளுவர் அப்படின்னே நம்ம சொல்றோம். இதுல வள் அப்படின்னா, அதோட வேர்ச்சொல் திருவள்ளுவர் அப்படிங்கிறதுல வள் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அதுல வள்வார் முரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, வாரினால் கைத்தினால் கட்டப்பட்ட முரசு அப்படின்னு. அதுல அ வள் அப்படிங்கிறது அதனால தான் பறையர் சமூகத்த சேர்ந்தவங்களுக்கு அதனுடைய உட்பிரிவு வள்ளுவர் அப்படின்னே அதுக்குள்ள ஒரு உட்பிரிவு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அரசன் வந்து சொல்லக்கூடியத தண்டோரா போட்டு எல்லாருக்கும் பறைய அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்பவர்கள். அதனால தான் திருவள்ளுவர் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. இந்த இடத்துல அரசன்ங்கிறது நம்ம பூலோகத்துல இருக்கக்கூடிய அரசன சொல்லல. இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அரசனான இறைவன் அடி சேர்வது எப்படி அப்படின்னு உலகுக்கு செய்தி சொன்னதுனால திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு பெயர் காரணம். இன்னொன்னு, நடக்கப் போவதை முந்தையே சொல்லக்கூடிய நிமித்திகன் அப்படின்னும் இன்னொரு ஒரு பொருள் இருக்கு. எப்படி நம்ம சகுனம்னு சொல்றோமோ, அந்த மாரி நிமித்தம் பார்த்து சொல்றது. அடுத்து இனிவரும் செயல்கள சொல்ல. அது எப்படி அவங்களுக்கு முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் அப்படின்னு நம்ம ரிஷிகள் எல்லாம் சொல்றோம்ல. அது ஞானிகளுக்கு பொதுவாக ஏன் பொருந்தும் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து ஏதோ அவங்க அப்படியே ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றது அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படியும் நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்னு, நீ முன்னாடி நல்லது செஞ்சேன்னா உனக்கு நல்லது நடக்கும். நீ முன்னாடி கெடுதல் செஞ்சிருந்தேன்னா கெட்டது நடக்கும். இந்த வினை தத்துவம் அவங்க முழுவதுமாக உணர்ந்ததுனால அவங்களால சொல்ல முடியுது. நமக்கே சில சமயம் தோணும்ல, அடடா! நம்ம வந்து அப்ப செஞ்சது தான் இப்போ நமக்கு வந்து அதனுடைய பலன் அனுபவிக்கிறோமோ அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல. அது முழுவதுமாக அவர்கள் உணர்வதனால அதனால தான் வள்ளுவன் சொன்னான் அப்படிங்கிற வழக்கு கூட கிராமப்புறங்கள்ல இருக்கு. அந்த இடத்துல வள்ளுவன் சொன்னான்னா நிமித்திகன் சொன்னான் அப்படிங்கிற பொருள். அப்படியும் திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது அப்படின்னா வன்மை அப்படிங்கிற சொல். அதாவது ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடியது அப்படின்னு. வள்ளியை மணந்த வள்ளல் அப்படின்னு முருகப்பெருமான் அதனால தான் சொல்றோம். அதாவது ரொம்ப எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர். உலகுக்கே திருக்குறள் அப்படிங்கிற கொடையை வழங்கியதனால திருவள்ளுவர் அப்படின்னு இந்த மாதிரி 3 விதமாக பொருள் சொல்லலாம்.
இதுல அகச்சான்றே இருக்கு. அதாவது ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 8வது குறள், உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அந்த இடத்துல வள்ளியம் அப்படிங்கிறது செல்வத்தை தான் குறிக்கும். வள்ளல் தன்மை. இதை தவிர திருவள்ளுவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அது ஒன்றொன்றாக பார்க்கலாம். தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவிற் சிறந்த திருவள்ளுவர் அப்படின்னு உறையூர் முதுகூற்றனார் புலவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தெய்வத்தன்மை உடைய. அதே மாதிரி முதற்பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரை. பா அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம். பாட்டில் வல்லவர். அதனால தான் நல்லா பாடக்கூடியவங்கள பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன முதற் பாவலர் அப்படின்னு கேட்டால், எப்படி சம்ஸ்கிருதத்தில் காளிதாசனை ஆதிகவி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே முதற் பாவலர். அதாவது காளிதாசனுக்கு முன்னாடியும் பல கவிஞர்கள் இருந்திருப்பாங்க, அவருக்கு அப்புறமும் பல கவிஞர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் காளிதாசனை தானே ஆதிகவின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது முதன்மையை எல்லா எல்லா பாவலர்களிலும் இவர் முதன்மையானவர் அப்படிங்கிற பொருள். இன்னொன்று, பா இனங்கள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பால வெண்பா தான் முதன்மையானது. அந்த வெண்பால வடிச்ச ஒரு கவிய இது செய்யுள் அதுல முதன்மையானது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் முதற்பாவலர் அப்படிங்கிறது பொருந்தும். இதை தவிர தெய்வ புலவர் அப்படின்னு நாமகள் அவருடைய, அதாவது ரொம்ப தெய்வீக தன்மை எப்படி நம்ம தேவர்னு சொல்றோமோ அந்த மாதிரி தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர நான்முகனார் அப்படின்னு, ஏன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதைத்தான் அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு சொல்ல முடியாதது, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படிங்கிற மாதிரி சரியா நாம் சொன்னாலும் புரிஞ்சு சொல்லவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது, அது உணரத்தான் முடியும் அப்படிங்கிறதுனால வீடை சொல்லலை. அதனால எப்படி வேதத்துக்கு பிறப்பிடமாக பிரம்மாவை தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது தமிழ் இயற்றப்பெற்றதுனால நான்முகனார் அப்படின்னும் சில பேர் திருவள்ளுவர் சொல்லுவாங்க. இதை தவிர மாதானுபங்கி அப்படின்னும் திருவள்ளுவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை 2 விதமா பிரிக்கலாம். மாதம் கூட்டல் அணு கூட்டல் பங்கி அப்படின்னு. அதாவது மதம் செருக்கு, செருக்கை முழுவதுமாக அழியச் செய்பவன் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று மாதா கூட்டல் அனுபங்கி அப்படின்னு, அன்னை போன்று கருணை அன்பு செலுத்தக்கூடியவன் அப்படின்னு. அதனால தானே நம்ம இப்படி நம்ம மனித குலத்துக்கே இந்த மாதிரியான ஒரு நூலை கொடுத்துருக்காரு. அதனால மாதானுபங்கி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர சென்னா புலவர், சென்னா போதார் அப்படின்னு ஒரு ஒரு பேரும் இருக்கு அவருக்கு. அதாவது போது எப்பவுமே நான் சொல்றது தான். தாமரை கண்ணன், பாதகமலம், இதய கமலம், இது எல்லாமே தாமரையை தான் குறிக்கும். ஏன்னா தாமரைங்கிறது காருண்யத்தின் அடையாளம். அதனால இங்க இந்த இடத்துல போதார், போது, அதாவது நாக்கில் தாமரை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து ரொம்ப கருணை, நம்ம மேல இருக்கிற கருணைனால அந்த திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறதுனால சென்னா போதார் அப்படின்னு ஒரு பேர். இதை தவிர பெருநாவலர், எப்படி பாவலர்னு சொல்றோமோ பாட்டில் வல்லவர்னு சொல்றோமோ நாவில் வல்லவர். அதனால தான் புலமை வாய்ந்த புலவர்களை நாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருநாவலர், அது வெறும் நாவலர் இல்லை, பெருநாவலர். அதாவது ரொம்ப இருக்கு, அதாவது நாவில் வல்லவர்னா வழக்கறிஞர் வழக்குரைஞர் மாதிரி ரொம்ப பிரமாதமாக வாதாடி ஜெயிப்பாங்க அந்த அர்த்தம் இல்லை. இது வந்து உண்மை சத்தியம் வந்து அவர் நாவில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த பொருள்ல பெருநாவலர் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தவிர பொய்யில் புலவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. அதாவது ஐயமும் திரிபும் இன்றி உண்மையை உலகுக்கு உறக்க சொன்னவர் அப்படிங்கிற கருத்துல சொல்றது. இப்ப நம்ம திருக்குறள் அப்படிங்கிறத பெயருக்கான காரணத்தை பார்க்கலாம். குறள் அப்படிங்கிறதே குறுமை அப்படிங்கிற வேர்ச்சொல், அந்த பண்பின் விகாரம் தான். குறுமைங்கிற பண்பின் விகாரம் தான் குறள். அது வந்து பண்பாகு பெயர். அந்த குறள் வெண்பா வகையை சேர்ந்த வெண்பாவினால் இயற்ற பெற்ற நூல்ங்கிறதுனால கருவியாக பெயராக திருக்குறள் அப்படிங்கிற, திருன்னா செல்வம், தெய்வீக தன்மை, இது திருப்பதி திருத்தணி அப்படின்னு ஊர் பேர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி திருங்கிறதே லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு தான் பொருள். அதனால அப்பேற்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்த குறள் வெண்பா வடிவிலான ஒரு நூல் அப்படிங்கிறது தான் திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர திருக்குறளுக்கு முதல்ல அந்த காலத்துல சொல்லிக்கிட்டு வந்த பெயர் வந்து முப்பால் அப்படிங்கிறது தான். அதாவது பால்னா பிரிவு இல்லாட்டி பகுப்புன்னு அர்த்தம். ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி முப்பால் அப்படின்னு தான் இதை சொல்லிக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. இதை தவிர உத்தர வேதம் அப்படி அல்லது தமிழ் மறை அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரம் அப்படின்னா பின்னாடி தோன்றியதுன்னு அர்த்தம். வேதம் அதாவது வேதம்னா மெய்ப்பொருள், பின்னாடி தோன்றிய மெய்ப்பொருள், அல்லது தமிழில் தோன்றிய மறை. அது மறைனா ஏதோ மறைச்சு ரகசியமா சில பேர் மட்டும்தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல மறைன்னு வேதத்தையே ஏன் மறைன்னு சொல்றோம்னா, அது வந்து நமக்கு வெளிப்படையாக அது வந்து தெரியாது. நமக்கு நமக்கு வேதத்து மேல பிழை இல்லை,
நமக்கு அந்த அஞ்ஞானம் இருக்கு, மயக்கம் இருக்கு, மெய்ஞானம் எதுங்கிற பேதம் நமக்கு தெரியாததுனால அது மறைபொருளாக நமக்கு தோணுது. அதனால தான் அதை மறைன்னே சொல்றாங்க. இதை தவிர தெய்வ நூல், அதாவது தெய்வீக தன்மை கொண்ட நூல் அப்படிங்கிறதுனால, அதை தவிர கருத்தா ஆகுபெயர் ஆகுபெயர் பார்க்கும்பொழுது நம்ம அடுத்து பின்வரும் நூல் பார்க்கும்பொழுது அதில் ஆக ஆகுபெயருடைய வகைகளை பார்க்கலாம். அதில் கருவியாக பெயர் எப்படி திருக்குறள்ங்கிறது கருவியாக பெயர் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி கர்த்தாவாக பெயர் அப்படிங்கிறது திருவள்ளுவர் அப்படின்னு. திருவள்ளுவரை படி அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவரை படின்னு அர்த்தம், அர்த்தம் இல்லை, திருக்குறளை படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கர்த்தாவாகு பெயராக திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறதே திருக்குறளை தான் குறிக்கும். இதை தவிர பொய்யில் புலவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, பொய்யே இல்லாத புலவர் அப்படின்னு. முழுக்க முழுக்க உண்மை பொருள் மெய்ப்பொருளை சொல்லக்கூடியவர். அதை தொடர்ந்து குறளுக்கு பொய்யாமொழி அப்படின்னு ஒரு 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 அப்படியும் சொல்லுவாங்க குறள. இதை தவிர வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா சொல் மருந்துன்னு அர்த்தம். நம்ம உரமருந்துன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வாய் சொல்லின் மூலமாக நம்ம எப்படி உடலுக்கு மருந்து இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்ம சுத்திக்கு அதுக்கு பயன்படக்கூடிய மருந்து அப்படிங்கிறதுனால வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர பொதுமறை அப்படின்னு, அது வந்து நம்ம என்னன்னா இப்ப சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த பொங்கலையே வந்து சூரிய பகவானுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துட்டு போறாங்களோ திராவிட இது ஆளுங்க, அந்த மாதிரி இல்ல. இது இது பொதுமறைன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தர்ம அர்த்த காம மோட்சங்கிறது இது எல்லா உயிரினங்களுக்கும், இது ஏதோ மனுஷங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லா உயிரினங்களுக்கும் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி எல்லாருக்குமே பொதுவானது அப்படிங்கிறதுனால பொதுமறை அப்படின்னு அர்த்தம். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம். இந்த நாளுக்கும் மனித நோக்கம் புருஷார்த்தமே இந்த நாலு தான். அதனால இதை பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக திருவள்ளுவ பயன் அப்படின்னே இந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவ பயன் அப்படின்னே ஒரு பொருள் இருக்கு. அதாவது என்னன்னா, இது வந்து திருவள்ளுவர் நமக்கு நம்மளுடைய பயன்பாட்டுக்காக வழங்கிய ஒரு நூல் அப்படிங்கிற பொருள்ல. இப்போ இந்த இனிமே நான் அடுத்து உரைப்பாயிரம் தான் சொல்ல போறேன். நான் வந்து திருக்குறளை படிக்கிறது, அதுக்கு எங்கேருந்து மூலம் எதுலேருந்து வருது அப்படின்னு என்னென்ன நூல்லாம் ஆதாரமாக கொண்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஒரு 4, 5 புஸ்தகம் இருக்கு. அதையும் சொல்றேன் கேளுங்க. பரிபா பரிபா அதாவது பரிபாடல் மூலமும் பரிமேலழகர் உரையும் அப்படின்னு சொல்லி ஒரு மகா உபாத்தியாய உவே சுவாமிநாத ஐயர் பதிப்பகம் வெளியீடு 1918ஆம் வருஷம். அந்த புஸ்தகம் தான் மூலமாக வச்சிருக்கேன். அதே வெளியீடே திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையும் அப்படின்னு சொல்லி வடிவேலு செட்டியாருடைய விளக்க உரை. அது வந்து 1919ஆம் வருஷம். வடிவேலு செட்டியாருங்கிறவர் திருக்குறளுக்கு ஆற்றிய பணி போல வேற யாருமே செஞ்சது கிடையாது. அவர் வந்து 1863ஆம் வருஷம் பிறந்தவர். 1936ஆம் வருஷம் இறந்தவர். அவர் வந்து அறத்துப்பால், பொருட்பால் இது 2த்துக்குமே அவர் உரை எழுதியிருக்காரு. அதை தான் நான் பிரதானமா வச்சுட்டு சொல்றேன். இதை தவிர தர்மபுர தர்மபுர ஆதீனத்துடைய 1950ஆம் வருஷம் வெளியீடு திருக்குறள் உரை வளம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். திருக்குறள் 108 அப்படின்னு சொல்லி வெறும் 108 குறளுக்கு மட்டும் உரை சொல்லியிருக்காங்க. காமகோடி கிரந்தாவளி 1950ஆம் வருஷம் வெளியீடு. அதை தவிர பிரவர்ச்சன கர்த்தாக்கள் நிறைய பேர், கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவுகள்ல திருக்குறளுடைய விளக்க உரை, திருவாவடுதுறை ஆதீனத்துடைய சண்முகவேல் ஐயா அவர்களுடைய விளக்க உரை, சத்சங்கம், அப்புறம் இலங்கை ஜெயராஜுடையது. இதெல்லாம் தவிர ஆன்லைனில் இப்போ நம்ம தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி தமிழ்VU.org அது, அதுக்கப்புறம் internetarchive.org இதுலேருந்து தான் நான் இந்த புஸ்தகங்கள்லாம் எடுக்கிறேன். அதுக்காக சொல்ல வரேன். இந்த internetarchive.orgங்கிறது அது எல்லா மொழிகளும் எதெல்லாம் பதிப்பில் வந்திருக்கோ காப்புரிமை இல்லாமல், அதாவது காப்பிரைட்ஸ் இல்லாமல் எதெல்லாம் பொது வெளியில் இருக்கோ எல்லா புஸ்தகமுமே internetarchive.orgல இருக்குது. அதெல்லாம் தான் நான் வந்து பிரதானமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை தவிர அகராதிக்கு வந்து தமிழ் அகராதி.comனே இருக்கு. அதுதான் நான் பிரதானமாக எடுத்து சொல்றது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நான் எந்த புஸ்தகத்திலேருந்து எடுக்கிறேன், ஏன்னா பரிமேலழகருடைய உரையிலேயே சில இப்பெல்லாம் எல்லாம் எல்லா அதாவது ஆன்றோர்கள் சான்றோர்கள் மத்தியில் புழங்காம பொதுமக்கள் எல்லாருமே ஆளாளுக்கு உரை சொல்றதுனால நிறைய பாடபேதம் வந்திருக்கு. அதனால நான் எந்த நூலெல்லாம் பிரதானமாக வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இதனால அதாவது என்ன சொல்றது, நான் வந்து இது பொதுநலத்துக்காக இந்த பதிவுகள்லாம் விடலை. நான் இதெல்லாம் என்னோட சுயநலம் தான். அதாவது என்னன்னா, நான் என்னுடைய
அம் அ என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமா நான் நடத்தணும் அப்படிங்கிறது 4 பேர்ட்ட இது சொன்னா தான் அந்த ஒரு அழுத்தம் இருக்கும் எனக்கு. இத மேற்கொண்டு மேற்கொண்டு படிக்கணும், வாழ்க்கையில இதன்படி நடக்கணும் அப்படின்னு. அதனால சமூகத்த திருத்துறேன் அப்படின்னு போறதுலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் அவங்கவங்க முறையில எப்படி எப்படிலாம் திருந்த முடியுமோ அப்படிலாம் திருந்தினா சமூகம் திருந்துங்கிற ஒரு கண்ணோட்டம் கொண்டவன் தான் நான். அதனால இவ்வாறாக திருவள்ளுவ பயனை எல்லாரும் அடையணும் அப்படின்னு பிரார்த்தித்து, அடுத்த பதிவுல உரைப்பாயிரத்தோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.